சார் அதே போல் பூத் கமிட்டிக்கு வந்து வெறும் 10,000 பேர் தான் இப்போ வரைக்கும் தெரிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து இன்னும் அவங்க இன்னும் செயல்படுத்த டைம் இல்லை. 7,500 பேர் தான் அந்த கொங்கு பகுதிகளுக்கு மொத்தத்துக்கு 7,500 பேர் தான். அதுலேயுமே நிறையா ஃபுல் பண்ண முடியாமல் 16, 17 வயசில் +1, +2 படிக்கிற பசங்களை பூத் கமிட்டி ஏஜென்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. காலையில் நான் வீடியோலாம் பார்த்தேன் நிறையா. பூத் கமிட்டிக்கு வந்து வயசு கம்மியாக வந்து வரக்கூடாது. ஓட்டு போடணும்ல அவன் ஓட்டே இல்லாதவன் கொண்டு பூத் கமிட்டி எப்படி உட்கார வைப்பீங்க? 15 வயசு பூரா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. பூரா அந்த பசங்களை பூரா பூத் கமிட்டி ஏஜென்ட்னு அவனுக்கு என்னன்னு தெரியல. தளபதியை பார்த்தா பரவாயில்ல, ஃபோட்டோ எடுத்த பரவாயில்ல, ரீல்ஸ் போட்டால் பரவாயில்லன்னு அவன் பூத் கமிட்டி ஏஜென்ட் வந்துட்டான். அவனுக்கு கூட பூத் கமிட்டி ஏஜென்ட்னா என்னன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் தெரியாது, தளபதியை பார்க்க வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஆட்களை இந்த 15, 16 வயசு பசங்களை பூத் கமிட்டி ஏஜென்ட்னு சொல்லி ஆட்களை திரட்ட முடியாமல் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா சேனல்களையும் அவங்கள மாதிரி போட்டாங்க. ஊற்று ரொம்ப அதிகமாக வந்ததுனால பல பேரை வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, QR கோடு போட்டு தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. அந்த QR கோட்லேயே நிறையா டூப்ளிகேட் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நிறையா ஒரு குழப்பம் நடந்திருக்கு.